turn to 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2:9 நாம் எடுத்துக்கொள்வோம். So our title for this day is the chosen generation. இன்றைய நம்முடைய தலைப்பு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. Chosen generation. 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 9. But ye are a chosen generation, a royal priesthood, and holy nation, a peculiar people, that ye should show forth the praises of him who had called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். Here Peter reminds the people who were scattered. He reminds them. சிதறடிக்கப்பட்ட மக்களுக்கு பேதுரு என்ன செய்கிறார் என்றால் இந்த காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறார். The Jewish has great belief on the promises of God. But when they were scattered, they were in confusion and great question. இந்த யூதர்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் முழுமையான நம்பிக்கை அல்லது சார்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த உபத்திரவ காலத்தில் இவர்கள் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். அவர்களுக்கு தான் இதை பேதுரு எழுதுகிறார். He speaks to them that they are the chosen generation. பேதுரு இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. We too are the chosen generation. It's not just only one generation, but those who are in Christ, all of them are the chosen one. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஒரு சந்ததி மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற எல்லோரும். So the word chosen is a word which ultimately speaks of the grace of God. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்ற வார்த்தை நமக்கு எதை குறிக்கிறது என்றால் அது தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறது. That means it's not related with what we do, what we have done. It's not our work. It is totally, fully the work of God. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட என்று சொல்லும் பொழுது அதுல முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறது. என்றால் நீங்களும் நானும் செய்தவைகள் அல்ல, நம்மளுடைய கிரியைகள் அல்ல, முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் செய்த அந்த காரியத்தினால்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் உயர் படிப்பு படித்திருக்கிறேன் அதனால என்னை தெரிந்து கொண்டார்னு நினைக்காம, because we have a high education so God has chosen me. It's not like that. Because I am good, that's why God chose me. Not like that. நான் நல்லவன் அதனால ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் நினைக்காதீங்க. Nobody is good except God. That's what the Bible says. தேவனை தவிர யாரும் நல்லவர் இல்லை. வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. So we too need to educate ourselves that we are the chosen one. நீங்களும் நான் நம்மை நாமே கற்றுக் கொடுக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும், ஞாபகம் ஊட்ட வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
see, in our day-to-day life, we choose. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம்? சூஸ் பண்ணுவோம், தெரிந்து எடுப்போம். You see, today most of our homes will have chicken curry. Okay, we go home, children will choose. They won't just stick and cook and eat. They will choose. Pilai. Bukan pilih yang raya, but pilih. இன்னைக்கு பாருங்க எல்லா வீட்லயும் என்ன கறி இருக்கும்? கோழி கறி இருக்கும். பிள்ளைங்க தேடுவாங்க, நம்மளும் தேடுவோம். சரிங்களா? ஏன் நினைக்கிறீங்க? Why we choose? We want the part that which we think is good. நம்ம ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறோம்னா நமக்கு சரி, நல்லது, ருசியானது அப்படின்றது தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். You see, in our home, I no more buying the whole chicken. எங்க வீட்டுல முழு கோழி இப்ப வாங்குறதே விட்டுட்டோம். Okay, no more, because the flesh part nobody want to eat, the neck part don't want to eat, the wing don't want to eat. So then what? Parents, we eat and then get sick. So we choose, while they cut, we choose the bony parts, which have bones more. இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா முழு கோழி வாங்குறதே இல்லை. கழுத்து இறங்காது, கால் இறங்காது, ரெக்கை இறங்காது, இப்படி தோல் வீடு எல்லாம் உரிச்சு எடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதனால என்ன செய்யுது, வெட்டப்பே எங்க எலும்பு உள்ள துண்டா இருக்குது அதையா பொறுக்கி 2 கிலோ வாங்கிட்டு வந்துடும். முழு கோழி விட்டாச்சு. ஏன்? எங்களுக்கு அதான் நல்லதுன்னு தெரியும். ஈவன் ட்ரம்ஸ்டிக் வாஸ் we don't want. தொட கூட வாங்குறது இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி போயிட்டோம். That's chosen. அதுதான் என்ன தெரிந்து கொள்றது அப்படின்றது. So why God chooses? Because we are our His creation. ஏன் நம்மளை தெரிந்தெடுத்தார் என்றால் நாம் அவருடைய சிருஷ்டி. And then we reflect Him to Himself. அவருக்கு நாம் அவரை பிரதிபலிக்கிறோம். See, in this Father's Day today, many are remembering their father because they reflect their father. As they see them in the mirror, they see their father. They recollect, remember, if your father is alive, it's good. No mean it will ring a bell in your mind. அப்பா இருந்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ அப்படின்னு ஒரு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். Okay, when they were finished their race, then only we know how important they are, how valuable they are. ஏன் நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஓட்டத்தை ஓடி முடிஞ்சவங்க தான் நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு தேவை அப்படின்றது தெரியும். அண்ணா வரைக்கும் தெரியாது. Okay, you don't have your father and mother, be a good father and mother to your children. யாருக்கு அம்மா அப்பா இல்லையோ நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாய் தகப்பன். That's what we can do, the best thing. It's not easy, but God's grace we can do. கஷ்டம், ஆனால் தேவனுடைய கிருபையினால் அதை செய்யலாம். So the chosen is the work of God. தெரிந்து கொள்ளப்பட்ட, தெரிந்தெடுத்தல் அப்படின்றது என்னன்னா ஆண்டவருடைய முழுமையான செயல். It's his desire, his likeness, his decision. ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அவர்தான். There is no part for us. He chooses. Chosen means those selected or picked out, and one who is object of choice or of divine favor. Okay. Object of choice or of divine favor.
இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட என்று சொல்லும் பொழுது தேவனுடைய தயவின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. தயவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளை தேர்ந்தெடுத்ததுல அந்த தயவை பார்க்கணும். எவ்வளவு தயவாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். Peter wasn't limiting God's chosen people to a single generation. பேதுரு வந்து ஒரு சந்ததியை குறிப்பிட்டு பேசவில்லை. It's not one generation. It's all the generation that believes and those who are in Christ. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்றது ஒரு சந்ததி அல்ல, இயேசுவை நம்புகின்ற இயேசுவுக்குள் இருக்கின்ற எல்லோரையும் அவர் என்ன செய்கிறார், குறிப்பிட்டு பேசுகிறார். The Greek word they use here is genos for generation. கிரேக்க வார்த்தையில ஜெனோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறாங்க, சந்ததி என்று சொல்லுது. So it means kindred, offspring or family. And then we can translate it to you are a chosen family. அப்ப இங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படி அந்த சந்ததின்ற வார்த்தை வந்து என்ன அர்த்தம்னா சொந்தக்காரர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது குடும்பம் அல்லது பிள்ளைகள் அப்படின்ற ஒரு கருப்பொருளோடு வருது. அப்ப நம்ம முடிவுல என்ன ஒரு அர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் அப்படின்றாங்க. இந்த பேதுரு என்ன சொல்றாருன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். Peter speaks about a chosen family. We all in that family. நம்ம எல்லோரும் அந்த குடும்பத்திற்குள் இருக்கின்றோம். God our Father, He is a parent for all of us. நம்ம பரமபிதா தான் நம்ம எல்லாருக்கும் பெற்றோராக இருக்கிறார். We are one family. God in the ancient day He chose Abraham, the first one. ஆண்டவர் பாருங்க மனிதன் விழுந்த பிற்பாடு ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். He chose him. If we study about Babylon, there is no good thing in it. பாபிலோனை குறித்து நம்ம படிச்சோம்னா அங்க எந்த ஒரு நல்லது சிறப்பு இல்லை. They were idol worshippers. Okay. They were in polygamy. அவர்கள் பல திருமணங்கள் செய்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் பாபிலோன். So God chose Abraham. That's his own decision. The grace. ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். சொந்த தீர்மானம், சொந்த முடிவு, தேவனுடைய பரிபூர்ண கிருபை. So he said, I have chosen you, you leave everything and come. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ எல்லாவற்றையும் விட்டு புறக்கணித்து வா அப்படின்னு. He was the first chosen. Through that God produced, God built a new generation. இந்த ஆபிரகாம் மூலமாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்கள், ஒரு புதிய ஒரு சந்ததி, ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணினார். We all are in that family. That's why those who are in faith are the children of Abraham. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். அதனால்தான் கலாத்தியர்ல பார்க்கிற பவுல் சொல்கிறார், நம்ம எல்லோரும் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய குடும்பத்தார் என்று என்ன செய்கிறார் பவுல் சொல்கிறார். So we are one family, related. We are part of that family. We are part of the privileges of that family. அந்த குடும்பத்தில் பங்குள்ளவர்கள், அங்கத்தினர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா
சுதந்திரங்கள் சலுகைகளுக்கு நம்ம உரியவர்களாக காணப்படும் நம்ம எல்லாரும். So the chosen generation are valuable and precious thing to God. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி குடும்பங்கள் ஆண்டவருக்கு வெளியேற பெற்றதும் விசேஷித்ததுமாக காணப்படுகிறது. Let's go to Deuteronomy chapter 32 verse 9. உபாகமம் 32:9 நாம் எடுக்கிறோம். உபாகமம் 32:9. Deuteronomy 32 verse 9. For the Lord's portion is his people. Jacob is the Lord of his inheritance. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். So here God speaks about the expansion of the family. ஆண்டவருக்கு என்ன பேசுகிறார் என்றால், அந்த குடும்பம் எப்படி விரிவானது பெரிதானது அப்படின்றார். He says my portion is you are my portion. ஆண்டவர் சொல்றார் என்னுடைய பங்கு என்னுடையது எதுனா நீங்கள் தான் என்னுடையவர்கள். In all his creation we are God's portion. We belong to God. தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளிலும் நாம் தான் தேவனுடைய பங்காக இருக்கின்றோம். தேவனுடைய சொத்தாக உரிமையாக நாம் எல்லோரும் காணப்படுகிறோம். Jacob is the Lord of his inheritance. யாக்கோபு என்னவா அவருடைய சுதந்திரம். See, Jacob had 12 sons. So that is God's inheritance. யாக்கோபு 12 குமாரர்கள் இருந்தார். இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய சொத்து என்னுடைய சுதந்திரம் அப்படின்றார். Because they are the one filled the whole earth. இந்த 12 பிள்ளைகளை என்ன செய்தார்கள் என்றால் பலுகி பெருகி இந்த உலகத்தை நிரப்பினார்கள். They were all over the world. Okay, Jewish people are all over the world. The யூதர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். So God see the root and he says they are my inheritance. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுடைய அஸ்திபாரம் அல்லது வேறாகி இந்த 12 பேரை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீங்க தான் என்னுடைய சுதந்திர வீதம், சொத்து, என்னுடைய சொத்து அப்படின்ற. You see, even now the Jewish people know they belong to which tribe. இன்றைக்கு யூதர்களுக்கு தெரியும் அவர்கள் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். They pass the truth about their generation, their root. They belong to which tribe. இன்றைக்கும் யூதர்கள் அகில உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எந்த கோத்திரத்தில் இருந்து வந்தவர்கள் என்கிற காரியம் தெரியும். அவங்க என்ன செய்யறாங்க, தலைமுறைக்கும் இதை சொல்லி இதை தெரியப்படுத்தி வாழ்ந்து வருகிறார். You see, we don't know our generation. That's a problem with us. நமக்கு நம்ம சந்ததி தெரியாது, தாத்தா பேரு தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. தாத்தாவோட அப்பாவும் தாத்தாவோட தாத்தா பேரும் தெரியாது. 2 or 3 generation only we know. After that we don't know. If we ask our people which of your generation came to Malaysia, we don't know. We will tell we are from those days in Malaysia. We are Malaysian. உங்கள எத்தனாவது சந்ததி மலேசியாவுக்கு வந்துச்சுன்னு கேட்டா நாங்கெல்லாம் மலேசியாவிலேயே அந்த காலத்துல இருந்தோம் அப்படின்னு. ஓகே,
Because we never been informed. My grandfather came to Malaysia. Before that, all my generation were in India. எங்க அப்பாவோட அப்பா தான் இங்க வந்தாரு, அவரும் அவங்க மனைவியும். அதுக்கு முன்னால உள்ளவங்க எல்லாம் இந்தியாவில் உள்ள. சரிங்களா? They came here in 1937. 1937 வந்தாங்க. சரிங்களா? நீங்களா எப்போ வந்தீங்க? அதுக்கு முன்னாலே வந்துருங்க. Because we never been informed. நமக்கு சொல்லல. சரிங்களா? நமக்கு சொல்லவே இல்லை. But they were Indians even in 15, 14 centuries. 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் மலேசியாவில் இந்தியர்கள் இருந்தார்கள். சரிங்களா? We don't know when they came. But my family came in 1937. Okay? I don't know about your families. உங்க குடும்பம் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. எங்க குடும்பம் 1937 அப்புறம் வந்தவங்க. சரியா? So the Jewish are very clear in passing the information. இந்த செய்திகளை எல்லாம் அடுத்தடுத்த சந்ததிக்கு அவர்கள் கொடுப்பதில், அறிவிப்பதில் அவர்கள் சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள். So when Peter speaks about the chosen generation, he draws specifically from the Old Testament. பேதுரு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும் பொழுது அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த சாராம்சத்தை எடுக்கிறார். Okay? It's in Isaiah 43 verse 20 and 21. ஏசாயா 43 20 21. Isaiah 43 verse 20 and 21. ஏசாயா 43 20 21. The beasts of the field shall honor me, the dragons and the owls, because I give waters in the wilderness and rivers in the desert to drink to my people, my chosen. These people have I formed for myself, they shall show forth my praise. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் இந்த வக்கத்தினால் மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். So here we see that God chose the Hebrews, those who came out of Egypt. எகிப்திலிருந்து வெளியான இந்த ஜனங்களை ஆண்டவர் முழுமையாக தேர்ந்தெடுக்கிறார். He chose one man, now a nation, the whole nation. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருந்தார். இப்போ இங்க என்ன சொல்றார் என்றால் ஒரு தேசம், ஒரு நாடை தேர்ந்தெடுக்கிறார். In order to bless them, okay, in order to bless them, he gave them all the needs that they are in need. Whatever need they have, God supplied it. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தது எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். Even in his meeting the needs, the other things also being blessed. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய தேவை மட்டும் சந்திக்கப்படவில்லை, மற்றவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. You see here, he gave water and then he produced rivers, and then the blessing went to the dragons, owls. Okay, நமக்கு பார்க்கிற ஆண்டவர் என்ன செஞ்சாரா, ஆறையும் நீரையும் தண்ணீரையும் உண்டாக்கினார். அதனால காட்டு மிருகத்துக்கும் வலு சர்ப்பத்துக்கும் கோட்டானோட குஞ்சுகளுக்கும் என்ன கிடைச்சுதான், அதுக்கு கிடைச்சுதான், அது கலம் பண்ணுச்சான்.
the beasts of the field shall honor me, because by blessing his people he blessed them too. தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக ஆண்டவர் இந்த மிருக ஜீவன்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இவைகள் என்னை கனம் பண்ணும் என்று அவர் சொல்கிறார். These people I have formed for myself, they shall show forth my praise. இந்த ஜனத்தை என்ன செஞ்சார்? ஆண்டவர் தான் உண்டு பண்ணினார், உருவாக்கினார், இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். See, God has a great expectation that we will tell or say his praises throughout the generation. ஆண்டவருக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா, எல்லா சந்ததிகளிலும் அவருடைய துதிகளை நாம் சொல்லி வருவோம். That means the praise means whatever God has done to us. Okay, we are called to tell, to proclaim, to say to others. தேவன் இந்த தன்னுடைய செய்கைகளை நாம் துதிகளாக நாம் ஏறெடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அது அவருடைய எதிர்பார்ப்பு. The expectation of God that we to give praise to him. That's why we need to remember all the deeds of the Lord. தேவனுடைய எல்லா கிரியைகளையும் நாம் நினைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா கிரியைகளையும் எல்லா கிரியைகளையும் நாம் என்ன செய்யணும்? நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். If we forgot what the Lord has done to us, we find it hard to praise him. தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அவரை துதிக்கிறது கஷ்டம். What we are doing in the church is we are singing. That's not praise. சபையில நம்ம செய்கிறது என்ன தெரியுங்களா? பாடல்களை பாடுகிறோம். அது துதி அல்ல. The songs are to help us to bring out our own words, the thanking. Okay? It is like a trigger to trigger you. It is like a starter to start you, to bring out your own words and give thanks, give praise to the Lord for all he has done unto us. இந்த பாடல்கள் சர்ச்சில் பாடுறதுல ஒரு 4 பாட்டு 5 பாட்டு பாடுறோம். இதெல்லாம் என்னன்னா, மோட்டர்ல ஸ்டார்டர் இருக்குல்ல அந்த மாதிரி, காடியில சாவி இருக்குல்ல அந்த மாதிரி, ஒரு தூண்டுகோல், ஒரு திறவுகோல் தான். என்னதுன்னா, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற வார்த்தைகளை வெளியே கொண்டு வரணும். இந்த வார்த்தைகள் ஏன் கொண்டு வரணும்னா, தேவன் உங்களுக்கு என்னென்ன செய்தாரோ அவைகளை எல்லாம் நினைத்து நன்றி செலுத்த, ஸ்தோத்தரிக்க கூடிய வார்த்தைகளை கொண்டு வருவதற்கு தான் அந்த பாடல்கள் உதவும். But many are good in singing, but not in praising. அதிகமானவர் என்ன செய்யறாங்கன்னா, பாடுறதுல நல்லா இருக்கிறாங்க, துதிக்கிறதுல. But God expects praise. That's what the scripture says. They shall show forth my praise. Not our praise, God's praise. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அவர்கள் துதியை இல்லை. என் துதியை, it's related to God. It's about him. It's about God. என் துதி என்று சொல்லும் பொழுது அவரை குறித்ததான, அவரோடு இணைக்கப்பட்ட காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? துதிக்க போவோம், நன்றி செலுத்துவோம். That's why we need to always remember what the Lord has done unto us. அதனால தான் நமக்கு எப்பொழுதும் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு, தேவன் எனக்கு என்ன செய்தார். Those days
In every gathering, whether house meeting, prayer meeting, Sunday service, Bible study, or whatever it is, we ask people to witness. There will be few will be witnessing. Nowadays, we finding it very hard. We wait for something very huge happen, then we witness, testify. அந்த காலத்தில் எந்த வித ஆராதனையா இருக்கட்டும், வீட்டு கூட்டமா இருக்கட்டும், பைபிள் ஸ்டடி, பிரேயர்ஸ் மீட்டிங்கு, உபவாச ஜெபம், ஞாயிறு ஆராதனை, எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் சாட்சி நேரம் கொடுத்தா 3-4 பேர் சாட்சி சொல்லுவோம். இப்ப சாட்சி நேரம்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க, அப்பதான் என்னமோ ஊர்ற மாதிரி இருக்குன்னு அப்படியே சொல்லிடுறாங்க. சரியா? ஏன் தெரியுங்களா? நம்ம ஒரு பெருசா ஏதாவது சொல்லணும்னு பார்க்கணும். It's not the huge or big thing. It is your knowledge that you know that God has done something. The knowledge about God's deeds in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்களை குறித்த அறிவு, அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், எடுத்து நன்றி சொல்லுவோம். அதைத்தான் நம்ம சாட்சியை சொல்ல போறோம். So when God says chosen generation, He is expecting us to praise. தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். You see, David, a man who praised God a lot. His praises, we make it into songs and we sing. தாவீது உண்மையிலே ஆண்டவரை ஒரு துதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தாரோ, எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவன் துதிகளாக பாடி, அதையெல்லாம் நம்ம பாட்டா எடுத்து நம்ம பாடிட்டு இருக்கோம். It's all speaks about what God has done to David. இதெல்லாம் அந்த பாடல்லாம் தெரியுங்களா? தாவீதுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதை சொல்லி தான் நாம் பாடுகிறோம். You can sing your own song in your home. Create your own song. What the Lord has done to your family for you. உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில தேவன் என்ன செய்தாரோ அதை ஒரு பாடலா எடுத்து நீங்க உங்க வீட்டுல பாடிக்கலாம். Okay? Many men of God, they wrote what the Lord has done to them and then we sing that. Nothing wrong, it's not sin, but it must help us to bring out our own praises. யார் பாட்டு எழுதிருக்கு பரவாயில்ல, பாடலாம். ஆனா அதே பாடி 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 உங்க சொந்த துதி வரலன்னா புண்ணியமே இல்லை. சரிங்களா? கிளிக்கு சொல்லி கொடுத்து ஆனா அது ஆகும், ஓன்னா அது போகும், அந்த மாதிரி ஆயிருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிளியெல்லாம் வந்துட்டு ஓட்டு சொல்லிட்டு போகிறோம் இல்லை. We're not parrot. Okay? To sing again that song and go. But we need to give our own praises for what the Lord has done in our life, in our family. நம்ம குடும்பங்களில் செய்தவைகளுக்காக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். The expectation is upon the chosen one. the தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததிக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இதை எதிர்பார்க்கிறார். See, when God says chosen one, that means He is set apart. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் நம்மளை ஒரு பக்கம் அப்படி எடுத்து வைத்து விட்டாராம், பிரித்து வைத்து விட்டார். He wants us to be different. We are different, but He wants us to be different. நாம் வித்தியாசமானவர்கள், நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God chose us because we are different. In His eyes we are different. He sees us, but He wants us to act it out, to live it out, the difference in our day-to-day life. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார்.
அவர் பார்க்கின்ற அந்த வித்தியாசத்தை அன்றாட வாழ்க்கையில, நிஜ வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டும், செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். It's not something not in us, but it's something that God sees in us. நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்லல, வாழ சொல்லல. அவர் பார்க்கின்ற அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா, வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். We are special. Okay? We need to be different. We cannot be like the world. ஏன் நம்ம வித்தியாசமாக இருக்கணும், நம்ம அந்த உலகத்தை போல நம்ம இருக்க முடியாது. So he wants us to separate ourselves from the crowd. ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த கூட்டத்தில் இருந்து விலகிரு அப்படின்றார். See in Matthew Jesus says, don't follow the crowd in the huge wide road. அந்த விசாலமான பாதையில கூட்டமா போவோம், அந்த கூட்டத்தோட சேர்ந்துறாங்க. குறுகியதுல கொஞ்சம் பேர் போவாங்க, அதுல போவீங்க. It's not the crowd. Sometimes you see when we choose restaurants, like the crowded restaurant, we won't choose. The Chinese will go for the crowded restaurant. ஏன் நம்ம பாருங்க, ரெஸ்டாரண்ட் எங்கேயோ சாப்பிட்டு போனோம்னா பாப்பா எங்கடா வாசமா இருக்கு, ஈ ஓட்டுறான் அப்படின்னு அங்கே போய் உட்காரு. ஆனா சீன பாருங்க, எங்க கூட்டமா இருக்கு அங்கதான் போவோம், ஏன்னா அதான் நல்ல கடை, ஓடுற கடை. நம்ம ஓடாத கடையில போய் ஓட வைக்கிறதுக்கு பார்ப்போம். அப்புறம் ஓட வைக்கிறோம்ட்டு வீட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா ஓட வைக்கிறோம் நம்ம. ஓகே, we cannot follow the crowd. ஐயா, நம்ம கூட்டத்தை பின்பற்ற முடியாது. You see, when Jesus called the disciples, he said, follow me. That word relates to every Christian. இயேசு 12 சீஷர்களை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உரியது. You must know that God has called you to follow him. Amen. நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டும், தேவன் என்னை அவரை பின்பற்ற அழைத்திருக்கிறார், not the world. Because the world going to end. இந்த உலகம் முடியும். One day God going to finish it off, and then he will create new heaven and earth. ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இந்த உலகத்தை அழித்து ஒரு புதிய வானம் புதிய பூமியை உருவாக்க போகிறார். If follow the world, then we going to be destroyed. உலகத்தை நம்ம பின்பற்றினா நம்ம அழிவுக்கு தான் நம்ம போவோம். So as Christians we are called to be separate. நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கணும். So even in Moses' time, he explained to the people in his time. மோசேயினுடைய காலத்தில் அவர் ஜனங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து வலியுறுத்தி பேசுகிறார். In Deuteronomy 10:15, உபாகமம் 10:15 பார்க்கிறோம். உபாகமம் 10வது அதிகாரம் வசனம் 15. Deuteronomy chapter 10 verse 15. Only the Lord had a delight in thy fathers to love them, and he chose their seed after them, even you above all people, as it is this day. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். See, he is speaking to them, explaining to them that God has chosen them. மோசே என்ன செய்கிறார் என்றால் அந்த மக்களுக்கு திரும்ப அதான் சொல்றார், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Above all people he has chosen them.
அங்க இருக்கின்ற எப்படியோ விதமான ஜனங்கள் மத்தியில உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். You see, in Sunayasipur we have about 57,000 people. இந்த Sunayasipur 57,000 பேர் இருக்கிறாங்க. But God has chosen us. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். We are His chosen people. We are special. We are called to be separate. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்க நம்ம விசேஷித்தவர்கள், நம்ம வித்தியாசமாக இருக்கணும் என்று என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். See, it is His delight. He has a delight on us. ஆண்டவருக்கு நம்ம மேல என்ன இருக்கிறதா? அன்பும் பிரியமும் இருக்குது. அன்பும் பிரியம். You see, if you go to market, I don't know how you all choose vegetables. Some they will come, they just pick and go. சிலர் பாருங்க மார்க்கெட்டுக்கு வருவோம், அந்த காய்கறிகள் அப்படியே போட்டு அள்ளி போட்டு போயிடுவாங்க. They think if we cook, we boil it, it will be okay. அவங்க என்ன நினைக்கிறாங்க? வேக வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. There are tender one, there are some fully grown. சிலது எலசா இருக்கும், சிலது முத்தனதா இருக்கும். ரெண்டையும் வேக வச்சா ரெண்டு வேகும். ஆனா இந்த வேவுறதுக்கு அந்த வேவுறதுக்கு வித்தியாசம். So some will choose. The ladies finger, French beans, whatever it is, they will choose. Some they won't choose. Yes, சிலர் பாருங்க இந்த வெண்டிக்காய் பீன்ஸ் காயெல்லாம் அப்படியே என்ன செய்வாங்க? சூஸ் பண்ணுவாங்க. சிலது அப்படியே போட்டு அள்ளி போட்டு போகும். ஓகே, ஏன்னா வெங்காயம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஓகே. சரிங்களா? எல்லாரும் அப்படி சூஸ் பண்ண மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்க? அழகாக தேடுவாங்க. எதுவாக இருக்கும் தேடி எடுப்போம். ஏன்னா நம்ம அது மேல என்ன இருக்கு? ஒரு விருப்பம், ஒரு ஆசை. ஆசை இருக்கும்போது நம்ம என்ன செய்யும்? சிறந்ததை நம்ம தேர்ந்தெடுக்க பிரயாசப்படுறோம். So God is delight on us. Okay, He had a delight and love. So He chose the forefathers, and then He chose their seed, that is the next generation. ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? முற்பிதாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வித்தாங்கி அடுத்த சந்ததியும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா பிரியமும் அன்பும் அவருக்கு வைத்திருந்தார். Whatever thing happens, God loves us. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறவராக. Okay, that's what Paul says. Nothing can separate me from the love of God. பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது. David says in Psalms 33 verse 12, தாவீது சங்கீதம் 33:12 சொல்கிறார். Psalms 32:12, 33:12. Blessed is the nation whose God is the Lord, and the people whom He has chosen for His own inheritance. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Blessed, blessing, ஆசீர்வாதம் என்னவா? தேவனை தங்களுடைய தேவனாக தெரிந்து கொண்டவர்கள், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்டவர்கள், ஆண்டவருடைய சுதந்திரமாக இருக்கிறவர் பாக்கியவான். Those who are chosen by God as His inheritance, they are the blessed. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சொத்து.
ஆண்டவருடைய பங்கு. அவர் நம்மை பாதுகாப்பார். God will protect his inheritance. அவருடைய சொத்தை அவர் என்ன செய்வாரா? பாதுகாப்பார். See, the Israelites were happy to worship the Lord. The இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தேவனை ஆராதிக்கிறதுல சந்தோஷமாக இருந்தார். Because he blessed them. அவர்களை அவர் ஆசீர்வதித்திருந்தார். In the New Testament, even Jesus said that we are the chosen. புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் சொல்கிறார், நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். In John 15:16, யோவான் 15:16 பார்க்கிறோம். John chapter 15 verse 16. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 16. Ye have not chosen me, but I have chosen you and ordained you that ye should go and bring forth fruit, and that your fruit should remain, that whatsoever ye shall ask of the Father in my name, he may give it to you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Even Jesus confirms that in the New Testament, that all of us are chosen by God. Those who are in Christ and those who are in the Jewish religion, all are chosen by God. யூத மதத்தில் இருக்கிறவர்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாரும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று இங்க நமக்கு இயேசு என்ன செய்கிறார்? இந்த காரியத்தை சொல்றார். So when we read the chosen generation, it speaks also about the ownership of our life. தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி என்று நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் உரிமையை குறித்தும் அது பேசுகிறது. அந்த உரிமை தேவனுக்கு இருக்கிறது. He owns us. He is the owner of our life. That means he decides what need to happen in our life. நம்ம வாழ்க்கைக்கு உரிமையாளராக அவர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்பதை அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். You see, in our life many things will happen. நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். But the end, God will bring goodness. முடிவில் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நன்மையை கொண்டு வருவார். நன்மையை கொண்டு வருவார். So we cannot be in a state that we won't have suffering. We cannot have that kind of a mental. நமக்கு உபத்திரவமே வராது, பாடுகளே வராது அப்படின்னு வருந்துறோம். See, the people in the book of Peter, they faced suffering, tribulation. இந்த பேதுரு புத்தகத்தில் உள்ளவர்கள் உபத்திரவங்கள், பாடுகளை எதிர்நோக்கினார். So Peter giving them the assurance that they are the chosen one, whatever happened, God is the owner of their life. இந்த ஜனங்கள் இந்த உபத்திரவங்கள், பாடுகளை கடந்து போகும் பொழுது பேதுரு அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உங்களுடைய வாழ்க்கை குறித்த உரிமை தேவனுக்கு இருக்கிறது. என்ன நடந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் நல்லதாய் முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். In
times God will allow something painful to us. சில வேளைகளில் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப வலியான ஒரு காரியத்தை அனுமதிப்பார். நம்ம கேட்போம் யான்னு. We may ask why? In order to make us to escape from greater danger, he allows a small thing. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு சின்ன ஒரு காரியத்தை அனுமதித்து, எதிர்மறையானதை அனுமதித்து நம்மளை காப்பாற்று. A huge thing, but he allows a small, a manageable one. நம்மளால் கையாளக்கூடிய ஒன்று அனுமதித்து என்ன செய்வார்? நம்மளை காப்பாற்றுவார், தூக்கி எடுப்பார். But we need to understand that he is in control. ஆண்டவர் தான் அதிகாரத்தில் ஆளுகையில் இருக்கிறார் என்பதை நம்ம முழுமையாக நம்ம அறிய வேண்டும். Ephesians 1:4, எபேசியர் 1:4 பார்க்கிறோம். எபேசியர் 1:4, Ephesians 1:4. According as he had chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. நமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறவர்கள், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். It's not yesterday's work. நேற்று ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியம். But before the foundation of the world, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே he has chosen us. நம்மளை தெரிந்து கொண்டார். It is eternal one. நித்தியமான ஒரு தேர்ந்தெடுப்பு. சரிங்களா? நித்தியமான தேர்ந்தெடுப்பு. So God sees the value in us. நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். Don't feel shy to say that you are a Christian. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்தவன்னு சொல்றது வெட்கப்படாது. There is value in it. Okay? Protect your faith. Stand on your faith. உங்க விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கு. The world may say, this one simple la, just do la. உலகம் சொல்லுது சின்னதுதான் செய்ய அப்படிங்கும். You stand on your faith. நீங்க உங்க விசுவாசத்துல என்ன செய்யுங்க? உறுதியா நிலையாங்க. Because before the foundation he is chosen. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செஞ்சாரா? தேர்ந்தெடுத்தார். That we should be holy and without blame before him in love. அன்புல அவருக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கணும். See, the devil always blame us. Don't give place. பிசாசானவன் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், குறை சொல்லி கொண்டே இருப்பான், இடம் கொடுக்கிறார். He will bring somebody from the world and then they will ask you to do the worldly things, the thing that belong to the devil. He won't straight away come to you and then give it to you and do, ask you to do, but he will give to his people, and because they are our friend, they will ask us to do. பிசாசு நேரடியாக நம்ம கிட்ட வந்து அதை செய்யும் சொல்ல மாட்டான். அவனுடையதை எடுத்து அவனுடைய மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க நம்ம கூட்டாளியா இருப்பாங்க, அவங்க மூலியமா நம்ம கிட்ட வருவோம்.
not to have friends in the world. உலகத்துல உங்களுக்கு கூட்டாளியே இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. You need to have friends. Then only we can share the gospel, the goodness of God. நமக்கு வெளியே வந்து கூட்டாளி இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியும், தேவனை குறித்து பேச முடியும். If we don't have friends, we can't win anyone. கூட்டாளியே இல்லைன்னா நம்மளால யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. Through them we know what the world means. அவங்க மூலமா உலகம்னா என்னன்னு நம்மளால அறிந்து கொள்ள முடியும். சரியா? So we belong to God. Special, chosen one. He loves us. He wants us to be holy, the separated one and blameless. ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூறுகிறார். நம்ம விசேஷித்தவர்கள், பிரித்தெடுத்த வாழ்க்கை. உலகம் போல நம்ம வாழ முடியாது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். குறை சொல்ல, குற்றம் சொல்ல இடம் கொடுக்கிறார். Think yourself highly. உங்களை உயர்வா நினைங்க. Okay? Many times we look very high on us in the church, but when go outside we lower our standard. சில வேளைகள்ல பாருங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, சர்ச்சில் வந்து அவங்க ஒரே தூக்கி பார்ப்பாங்க. சரிங்களா? அவங்க நடக்கிறது இப்படிதான் நடப்பாங்க. அங்க போனா நம்ம ஒரேடியா, சரிங்களா, முட்டி போட்டு இருக்கு, கூழ கும்பிடு மாதிரி நடந்துருவான். ஐயா, நீ அந்த மாதிரி இங்க இருக்கணும். உன்னை எவ்வளவு நீங்க தாழ்த்து அங்க வந்து உனக்குள்ள தெரியணும், நான் விசேஷித்தவன், நான் தேவனுடைய பிரதிநிதி, நான் பெரியவன் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கணும் உலகத்துல. We need to build the mentality that we are the chosen one. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் என்கிற எண்ணத்தை நமக்குள்ளாக நம்ம கொண்டு வரணும். So let us be in the truth. இந்த சத்தியத்துல நம்ம இருப்போம். Then as God expects us to praise, let us live a praiseful life. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு துதி நிறைந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நன்றி செலுத்து. See the thanksgiving and praising are we appreciating God. இந்த நன்றி செலுத்துறது, துதிக்கிறது என்னன்னா, ஆண்டவர் நம்ம அவர் செய்ததை நினைத்து அங்கீகரித்து அதை அடையாளப்படுத்தக்கூடிய. Many times we don't have the thanking mentality. நிறைய வேலைகளை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நன்றி சொல்லக்கூடிய ஒரு இது இல்லை. ஆண்டவருக்கு நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நன்றி செலுத்தக்கூடிய ஜனமா இருக்கணும். விசேஷித்தவர்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷித்த சந்ததி. ஆமென்.